ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்த முருகனை மனதார ஏற்றுக்கொண்டு நான் சொல்கிற விஷயங்களையெல்லாம் நம்பிக்கையோடு கேட்டினா இனி நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் செல்வமே. நீ பெற்ற தோல்விகள் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான அடித்தளமாக மாறப்போகுது. என் மேலே நம்பிக்கையோடு இருந்த உன்னை இனி ஒருபோதும் வெறுமையாக வாழ விடமாட்டேன். இப்போதே நீ நல்லபடியாக வெற்றிகரமாக அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை காட்ட வந்துள்ளேன். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ எப்போதும் நன்றி சொல்ல தயாராகு. உன் உள்ளத்தை வளமாக்கி உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லும்போது அந்த நன்றி உணர்வின் பலனாகவே நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பேன். நீ எப்போதும் உன்னை நேசிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியாக நீதான் இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையுமே குறைவாக பார்க்காதே. நீ எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறியோ, எந்த அளவுக்கு உண்மையில நீ நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வாழ்கிறாயோ, அந்த அளவுக்கு உன் பலவீனங்கள் அனைத்தும் மறைஞ்சு போய் உனக்கான பலம் அதிகரிக்கும். உன் கூட உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது, உன் மனசுக்குள்ளேயே நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் என்னை வெறுக்காதே. உன் மனசுக்குள்ளே இருக்கிற என்னை ஆராதிக்கவும் உன் மனசில் உனக்கு தோணுகிற நல்ல விஷயங்களை செயல்படுத்தவும் தயாராகு. மன அமைதி கிடைக்கும்போது வார்த்தைகள் பெருசாக தேவைப்படாதல்லவா? உனக்கான மன அமைதியை இந்த முருகப்பெருமான் நான் கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாதான் உன் மனசில் நான் உன்கிட்ட என்ன பேசுகிறேங்கிற இந்த கடவுளின் குரல் உன் இதயத்தில் கேட்கும். அந்த அமைதியே உனக்கு சக்தியாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுத்துரும். நேற்று வரை நீ பெற்ற தோல்வியை நினச்சி இன்னைக்கு கவலைப்படாத. இன்னைக்கே உனக்காக ஒரு புது வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் கொடுக்க போகிறேன் என் செல்வமே. ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியன் புதியதாக உதயமாகுவது போல நீயும் புதுசாக எந்திரிச்சு நில்லு. இன்னைக்கு உனக்கு ஒரு புது பிறவி கிடச்சிருக்கு. உன்னுடைய பழைய துயரங்களும் துன்பங்களும் இன்றோடு முடிஞ்சு போச்சுன்னு நம்பு. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நிம்மதியாக வாழ்கிறாங்க, உனக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. எல்லார் வாழ்விலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்ற வாழ்க்கையின் யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் காயப்படுத்தாமல் பேசு. யாரையும் கேலி செய்வதோ கிண்டல் பண்ணி சிரிப்பதோ கூடாது என் செல்வமே. நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தையா, மற்றவங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும். அந்த நிம்மதிதான் உனக்கான ஆசீர்வாதமாக திரும்ப உன்னை நோக்கி வந்து சேரும். நல்ல மனம் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் நான் செய்யும் விஷயங்களை அமைதியாக பொறுமையாக ஏற்றுக்கோ. என்ன நடந்தாலும் எதை பற்றியும் குறை சொல்லாமல் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்ற புரிதலை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் உன் மகிழ்ச்சிக்காகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நிம்மதி எப்போதும் உடனே வாழ்க்கையில் கிடச்சிடாது. ஆனால் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தீனா அனைத்தையும் நல்ல விதத்தில் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் மனசுடைஞ்சு போகாதே. உன் சிந்தனைகள் அமைதியானதாக தெளிவானதாக இருக்கட்டும். உன் உள்ளத்துக்கு தேவையான நம்பிக்கையை இந்த முருகப்பெருமான் நான் கொடுக்குறேன். நீ பேசும் வார்த்தைகள் எப்போதுமே அன்பானதாகவும் அழகானதாகவும் பணிவுள்ளதாகவும் பொறுமையுள்ளதாகவும் மற்றவங்களுடைய நலனுக்காகவும் சார்ந்து இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் ஒளி கிடைக்கவும் உனக்கு நல்லது நடக்கவும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழும்படி இந்த முருகப்பெருமான் நானே செய்யத்தான் போகிறேன். நீ என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பயப்படாத. இப்போது நானும் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்து விட்டேன் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது உனக்கே தெரியாமல் சுலபமாக சரியாயிடும். எல்லா குடும்ப சண்டைகளையும் பிரச்சனைகளையும்
உறவினர்கள் உனக்கு கொடுக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கூட நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன். உனக்கு இருக்கிற வேலையில பிரச்சனையையும் உனக்கு இருக்கிற பண கஷ்டத்தையும் மன வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். நீ எப்போதும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன்னு நம்பிக்கையோட இருக்கணும் என் செல்வமே. பிரச்சனைகள் உன்னை உயர்த்துவதற்கான படிகள் தான் என்பதை புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியோட இரு. நீ மன அமைதியோடு எதையும் சந்திக்கும் போது எதையும் சிந்திக்கும் போது அது கண்டிப்பா வெற்றிகரமாகவே நடந்து முடியும். உன் சோதனைகளை எல்லாம் நீ சுலபமாக கடந்து வருவதற்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதற்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. ஆழமா நல்லா இழுத்து மூச்சு விடு. அதன் மூலம் உன் மனசுக்கு ஒரு அமைதி உண்டாகும். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து ஓம் சரவணபவன்ற நாமத்தை நீ திரும்ப திரும்ப செல்லும் போது உன் மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அது மட்டுமல்ல, நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கும் போது அது உன் மனசை வலிமையாக்கும். மன அமைதி கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் நான் தோத்து போக விடமாட்டேன். நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் சோர்வாக இருப்பார்கள். நம்பிக்கை கொண்ட நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. உன் தோல்வியை தாண்டி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய நம்பிக்கையின் உழைப்பின் மூலமாக எப்படிப்பட்ட சவாலையும் உன்னால கடந்து வர முடியும். நம்பிக்கைங்கிறது ஒரு சிறு தீப்பொறியாக உன் மனசுக்குள்ள இருந்தா கூட அதன் மூலமா பல நல்ல விஷயங்களை உன்னால நடத்தி கொள்ள முடியும் என் செல்வமே. நீ எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யும் போது அதன் மூலமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சி வந்து சேரும். நல்ல மனசுள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் நீ எப்போதும் நன்றி சொல்ல பழகு. வாழ்க்கையில நடக்கிற சாதாரண விஷயங்களையும் கூட நீ பெருமையாக மகிழ்ச்சியாக நினைக்க பழகு. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் இந்த முருகன் உனக்கு கொடுத்த பரிசுதாங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால வாழ்க்கையை குறை சொல்லாம நிம்மதியோட மகிழ்ச்சியோட நீ வாழ்ந்தினா வாழ்க்கை அழகாக மாறிவிடும். நீ எதிர்பார்க்குற நிம்மதி ஒரே இடத்துல கிடைக்காது. ஆனா நீ பொறுமையாக இருந்தீனா உனக்கான நிம்மதியை முழு அளவில் நான் உன் கைகளில் கொடுப்பேன். நீ எப்போதும் நேர்மறையான வார்த்தைகளை பேசு. யார்கிட்ட பேசினாலும் நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியோட இருக்கேன், நான் ரொம்ப அமைதியா நம்பிக்கையோட வாழ்றேன்னு நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது அதை கேட்குறவங்க மனசுலையும் அதே எண்ணங்கள் உருவாகி அவர்களும் நேர்மறையாக நல்ல எண்ணங்களோடு வாழும்படி செய்ய முடியும். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி தர்றேன். பிரச்சனைகள் உன்னை நோக்கி வந்தாலும் இந்த முருகன் உன்னை பாதுகாப்பேன். என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா எந்த பயமும் உனக்கு இல்லை அல்லவா? என் பிள்ளையான உன்னை நிச்சயமாக நானே காப்பாற்றுவேன். மன அமைதியையும் நம்பிக்கையும் துணிவையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டினா போதும். மற்றவங்க என்ன பேசினாலும் நீ கவலைப்படாத. வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சவால்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள் கூட நாளைக்கு உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றிக்கான படியாக இருக்கும். மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழணும்னு நினைக்கிற உனக்கு வளத்தையும் நலத்தையும் நான் அள்ளி கொடுப்பேன். நம்பிக்கை கொண்ட உன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். உன் வாழ்க்கையில எல்லா வெற்றியும் கிடைக்கும்படி உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன்.